நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 19th ஆகஸ்ட் க்ளோசிங் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன், த காமர் யூ ஆர், த கிளியரர் யூ திங்க். ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு அமைதியான மைண்டில் இருக்கும்போது கரெக்டாக திங்க் பண்ணுவீங்க. இல்லைன்னா கொஞ்சம் அந்த காமர் மைண்ட் செட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இதை இன்னொரு வடிவத்திலையும் சொல்லலாம். இதை எப்படின்னா நம்ம நம்ம ஏதாவது ஒரு இப்போ ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலை பரபரப்பாக அப்படியே பண்ணுறீங்க, வேகமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. எதுவுமே அதெல்லாம் எல்லாமே எல்லா எதுவும் பிரச்சனை இருக்கோ, ஏதோ என்ன இருந்தாலும், இல்ல ஏற்கனவே லாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும், எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே. அன்னைக்கு என்ன பண்ணோம்? இப்ப நேத்து வந்து ஒரு டபிள்யூ மாரி இருந்தது. அது டபிள்யூல லாஸ்ட் லெக் இல்ல. பட் இது டபிள்யூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கும் அதே மாரி போச்சுன்னா, நம்ம அந்த இடத்துல காமா இருந்து ட்ரேட் பண்ணி காசு எடுக்கணுமே தவிர, அவசரமா ஐயோ! இது போயிட போகுது அப்படின்னு நினைக்கவே கூடாது. விஷயம் தெரியாம இருக்கிறவங்களுக்கு தான் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தினம் தினம் ஆப்பர்ச்சுனிட்டி. இத நான் 1 நாள் 2 நாள் இல்ல, எவ்வளோ நாளா இத பத்தி நானு நெக்ஸ்ட் டே எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னன்னு நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ கன்டினியூஸா நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பல நாளு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு தான் இருக்கும். அதனால காமா இருங்க. இது வந்து ட்ரேடிங்க்கு மட்டும் இல்ல, லைஃப்‌க்கும் இதுதான். ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிற இடத்துல இருக்கும்போதோ, ஒரு விஷயம் பண்ணும்போதோ, அதுக்கு வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையோ, இதையோ அதெல்லாம் மைண்ட்ல கொண்டு வந்துட்டு பண்ணீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. த காமர் யூ ஆர், த கிளியரர் யூ திங்க். இத இன்னொரு வடிவத்தையும் சொல்லுவேன். இத கொஞ்சம் வேற மாரி சொல்லுவேன் நானு. அதாவது ஒரு விஷயத்த நீங்க மெதுவா பண்ணீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பா அத நீங்க வேகமா பண்ணிடலாம். மெதுவா கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வேகமா பண்ணிடலாம். இப்போ நீங்க வந்து வேகமா பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அது கடைசி வரைக்கும் அந்த வொர்க்க உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அத மெதுவாவே தான் லைஃப் லாங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பொசிஷன்ல ஆரம்பிக்கும்போது ஒரு லாட்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஸ்லோவா கரெக்ட்டா அந்த உங்க சைக்காலஜி, டெக்னிக்கல்ஸ் படி கரெக்ட்டா எடுக்கிறீங்களா? ஆர்டர் போடுறீங்களா? அந்த மந்த் ஓவரால் ப்ராஃபிட்ல இருக்கீங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசம் அடுத்த லாட் சைஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். 3, 4 மந்த்ஸ்ல நல்லாவே லாட் சைஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா நீங்க எதுவுமே பண்ணாம ஒரு நாளைக்கு 9 லாட்டு, லாஸ் ஆனோனே திரும்பி 1 லாட்டு இப்படி பண்ணீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. ஸோ இது காமர் யூ ஆர் அப்படின்றதுக்கு வெறும் இது மட்டும் இல்ல. நெறைய அர்த்தம் இருக்கு. ஸோ த காமர் யூ ஆர், த கிளியரர் யூ திங்க்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி RSI 55.13 இருக்கு. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்ல. மூவிங் ஆவரேஜ் 10, 20, 200க்கு மேல தான் மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் ட்ரேடிங். இன்னைக்கும் ஒரு பிரெட்டி டீசென்ட் மூவ் அந்த டபிள்யூ மூவ் வந்தது. ஓகே. எஃப்ஐஎஸ் 634 க்ரோர்ஸ்க்கு வித்திருக்கிறாங்க. டிஏஎஸ் 2261 க்ரோர்ஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் சிச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் இஸ் கன்டினியூயிங். டிஏஎஸ் கன்டினியூஸா வாங்குறதும், எஃப்ஐஎஸ் எப்பயாவது கொஞ்சம் நடுவுல வாங்கிட்டு கன்டினியூஸா ஆனா விக்கிறதுமா தான் இருக்கு. எஃப்&ஓ ஓப்பன் பொசிஷன் பப்ளிக் இன்னைக்கு ஓரளவுக்கு 1,56,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு போயிருக்காங்க. ஸோ பப்ளிக்கு செல்லுக்கு போகல. ஏற்கனவே இருக்கிற பொசிஷன க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பை 5,14,000 கான்ட்ராக்ட் ஸ்டில் இஸ் இன் பை ஒன்லி. இது ஒரே ஒரு இடம் தான் டேமேஜிங்கான இடமா இருக்கு. ப்ரோ இன்னைக்கு ஓரளவுக்கு இப்போ 1,61,000 கான்ட்ராக்ட்ட பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரோ ஓவரால் 48,000 கான்ட்ராக்ட் மட்டும் தான் செல்லுல இருக்கிறாங்க. எனிவே மூவிங் ஃபர்தர் இதில சேஞ்சஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே. இந்தியா விக்ஸ் 11.79. இந்தியா விக்ஸ் எதுவும் எந்த பயமும் இல்ல. இந்தியா விக்ஸ் ஒரு மாரி ஒரு 13க்கு மேல ஒரே ஒரு முறை மார்க்கெட் ஏறும்போது 13 மேல போச்சு. பட் இப்போ இட் ஹஸ் காட் செட்டில்ட் அகைன் 11.79. ஓகே. வேல்யூவேஷன் நிஃப்டி பிஇ 21.95 நார்மல் வேல்யூவேஷன் தான். மாசக்கணக்கா நார்மல் வேல்யூவேஷன்ல இருக்கு. சீப்பாவும் இல்ல, காஸ்ட்லியாவும் இல்ல. இது வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸோட இன்னைக்கு ப்ராஃபிட்டு. பர்ட்டிகுலர்லி பேட்ச் 3 கங்ராச்சுலேஷன்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும் பேட்ச் 3க்கு. எ ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவ் ஸ்டார்ட்டு. பேட்ச் 3 ஆல்ரெடி ஆன் ஃபயர். இதுதான் கரெக்ட்டான வேர்டு. பிகாஸ் நேத்து ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன். அதுலயும் ஒரு 3 பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. பட் நேத்து ஒரு நாள் பண்ணேன். இன்னைக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ இன்னைக்கு கன்டினியூஸா ப த த இனிஷியல் மூவ்மெண்ட் கொஞ்ச நேரத்திலேயே ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. தே மேட் அ பிரெட்டி டீசென்ட் ப்ராஃபிட்டு.
ஸோ பேட்ச் 1 சக்ஸஸாக இருந்தது, பேட்ச் 2வும் சக்ஸஸாக இருந்தது. இப்போ பேட்ச் 3யும் சக்ஸஸை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. நிறைய நம்ம ப்ராஃபிட்ஸை பண்ணியிருக்கிறோம், நிறையா லாஸும் பண்ணியிருக்கிறோம். பட் ஏகப்பட்ட ப்ராஃபிட்ஸை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பண்ணாலும், ஸோ இவங்க ப்ராஃபிட்ஸை பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷமே தனி தான். ஸோ அந்த கான்செப்டை கரெக்டாக கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி இந்த ப்ராஃபிட்ஸை எடுக்கிறாங்கன்றதை இதை பார்க்கும் போதே கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இதெல்லாம் பேட்ச் 3 இன்னைக்கு பண்ண ப்ராஃபிட்ஸு. அண்டு நம்ம பேட்ச் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ப்ராஃபிட்ஸு அதுக்கு அடுத்த இது. எனிவே கண்டிப்பாக யூடியூப் பார்த்தவங்க எல்லாருமே நேற்று வீடியோ பார்த்தவங்களே பை டிஃபால்ட் ப்ராஃபிட்டு தான் இருப்பாங்கன்றதை ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தீங்க நல்ல ப்ராஃபிட். சில பேர்லாம் ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட்லாம் போட்டிருந்தாங்க, எவ்வளோன்னு போடலை. பட் எல்லாருக்குமே ப்ராஃபிட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே. நிஃப்டி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதே தான். மூவிங் ஆவரேஜ் 10 அண்ட் 20க்கு மேலே இருக்குது. நிஃப்டி இஸ் கோயிங் ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன். ஆகஸ்ட் 8th பாட்டம் ஃபார் த மந்த்ன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆஸ் ஆஃப் நோ 680 பாயிண்ட்ஸ் அப் மூவில் இருக்குது. தென் விக்ஸ் ஏற்கனவே நான் பேசிட்டேன், 13.48. இது ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டில் பப்ளிக் இன் பை மோடு தான். அது ஒன்று தான் கண்டிப்பாக நெகட்டிவில் இருக்குது. என்ன தான் அவங்க 25,500 400 300ல் பண்ணாலும் ஸ்டில் தே ஆர் இன் பை மோடு. இன்னைக்கு முக்கியமாக மோட்டோபாய் தான் பெர்ஃபார்ம்டு வெரி வெல், ரிலையன்ஸு. ஸோ இதை காலையிலே ரிலையன்ஸ் 2.5% ப்ளஸில் இருக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கிளியராக மெசேஜ் கொடுத்தோம். ரிலையன்ஸ் இவ்வளோ மேலே இருக்கும்போது எக்காரணத்து கொண்டும் ஷார்ட் சைட் போகாதீங்க, ஷார்ட்டை பற்றி யோசிக்க கூட யோசிக்காதீங்க, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் எடுங்கன்றத பேசியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிலையன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நிஃப்டியும் இஸ் பெர்ஃபார்ம்டு வெல். ஸோ ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் இருக்குது. பேட்ச் 3 ஈக்விட்டி டிலைட்டு 14th செப்டம்பர். ஸோ இந்த இயர் கண்டினியூஸாக எவ்ரி மந்த்து ஒரு மந்த்து இன்ட்ராடேவும் அடுத்த மந்த் ஈக்விட்டியும் எடுக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நானே தான் எடுக்கிறேன். இதை ரெக்கார்டிங்லாம் கிடையாது, நானே எடுக்கிறேன். ஸோ தேவையானவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்தியா விக்ஸ் வீடியோ பார்த்துட்டு அதை கிளியராக பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் வி ஆர் கவரிங். இது நிறைய முறை சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் ஆஸ்ட்ரோ ஏஜ் 3 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுடைய ஹாப்பி லைஃபுக்கு சில காசஸ் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு பரிகாரம் தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது சார்ட் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது நேற்று நம்ம பேசியிருந்தது. ஸோ இது வரைக்கும் இருந்தது மார்க்கெட்டு. ஸோ இது வரைக்கும் இருந்தது. நம்ம இதை இமேஜின் பண்ணி இப்படி சொல்லியிருந்தோம். ஓகே, டபிள்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது. ஸோ அப்படியே இன்றைக்கி எப்படி இருந்ததோ, நம்ம எந்த மாதிரி பேசணுமோ, இந்த லோவை கூட பிரேக் ஆகலை, அப்படியே கிளியர் கட் ஒரு டபிள்யூ வந்திருக்குது. ஓகே, ஸோ திஸ் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. பட் இன்னும் இந்த இடம், இந்த ஒரு 2 இடம் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே இதை 2545 பேசியிருந்தோம். இப்போ 25105ம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த 25105 ஆல்சோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு சூப்பர்ப் ஆன ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது இன்னைக்கு இந்த வீக்குக்குள்ளே, இந்த மந்த்துக்கே இந்த 105 வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராக்கெட் வச்சுக்கலாம். நம்ம கீழே எப்படி 700 680 சொன்னோமோ, அதேமாதிரி மேலே 2545 25105ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இன்னும் இது அச்சீவ் ஆகலை. அட்லீஸ்ட் இது வரைக்குமாவது இன்னும் அச்சீவ் ஆகலை. ஸோ இது அச்சீவ் ஆகலைன்றதுக்காக என்னென்னா, டேட்டும் பக்கத்தில் வந்துட்டோம். 19th 20th அப்படின்றது ரொம்ப முக்கியம். நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போது இந்த இடம், ஓகே, திஸ் பிளேஸ், இந்த டபிள்யூ முடிஞ்சிடுச்சு. ஓகே, இது எடுத்துடலாம். 1 மினிட். ஓகே, இப்போ இதை எடுத்துட்டோம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்குன்னா, இப்போ இந்த டபிள்யூ இந்த ஒர்க்குக்கு இது முடிஞ்சிடுச்சு. பட் இந்த ஒர்க் இன்னும், ஸோ திஸ் ஒர்க் ஸ்டில் பெண்டிங். ஓகே, இங்கே ஒரு ஹை வந்திருக்கிறதும் இந்த ஒரு லோக்கும் நாளைக்கு ஏதாவது இதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அதாவது இந்த இடம், ஓகே, இந்த இடம் இதுக்கு மேலே ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். பிகாஸ் இதுக்கு மேலே போகும்போது ரிஜெக்ட் ஆகுதா, இல்லை அது அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிற மாதிரி போகுதா. ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஷார்ப் கேண்டில் இருக்கானே பாருங்கள். 5 மினிட்ஸ் இது இந்த மாதிரி ஒரு கேண்டில், இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் மாதிரி வந்ததுன்னா
அதுக்கப்புறம் நம்ம திரும்பி அது ரீட்ரேஸ்மென்ட் வந்ததுன்னா, மேபி அங்க ஏதாவது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் இருந்ததுன்னா, நம்ம யூஸ் பண்ணலாமான்னு பார்க்கலாம். பட் இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த பாயிண்ட் ரொம்ப க்ரூஷியலா இருக்குமா? பிகாஸ் இப்போ இதுவரைக்கும் போகணும். ஆனா மார்க்கெட் இன்கேஸ் இப்படி கீழ வந்துட்டு, இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் வந்துட்டு மேல போச்சுன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. பட் ஆனா இப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் இந்த பிளேஸ்ல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்க்கணும். இந்த பிளேஸ்ல ரிஜெக்ட் ஆகுதா? இல்ல ரிஜெக்ட் ஆகாம அப்படியே கீழ போகுதான்னு பார்க்கணும். பட் ஓவரால் இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு ப இந்த கீழ போற இடத்துல மேபி இது ஒரு இடம். ஓகே. இந்த இடம் ஏற்கனவே லைன் போட்டுட்டேன். ஸோ இந்த ஒரு இடம் ஆர் திஸ் ஒன். ஓகே. இதெல்லாம் இது 2மே இஸ் நியர் பை அவ்வளோதான். இந்த 3 இடத்த ரொம்ப துல்லியமா பாருங்க. இன்கேஸ் மார்க்கெட் ஏதாவது ஒரு சின்ன கேப் அப்போ, இல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே கொஞ்சம் ஏதாவது கீழ வந்தது அப்படின்னா, உடனே அது பாருங்க. மேபி இனிஷியல் டைம்லயே பாருங்க. இந்த இடத்துல ஏதாவது ரிஜெக்ட் ஆகுதா? அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும். பிகாஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி இது கீழ வந்து இவ்வளோ பெரிய இடம் இருக்கு. அதனால இதுக்குள்ளேயே ஏதாவது சப்போர்ட் எடுக்க முடியுதா? அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நாளைக்கு பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இந்த வேலை முடிஞ்சுச்சு. ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன என்ன ஆன்சர் பண்ண போகுது மார்க்கெட் அப்படின்றத நாளைக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ என்னுடைய ட்ரேடிங் பிளான் மேபி இந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுதா? இல்ல இங்க ரிஜெக்ட் ஆகுதா? இல்ல இங்க ரிஜெக்ட் ஆகுதா? ஸோ 3 பிளேஸ் இருக்கு. இந்த ஏதாவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகுதா? அப்படின்றத பார்க்கணும். இல்ல ரிஜெக்ட்லாம் ஆகாம அப்படியே கீழ ரெட்டா போட்டுச்சுன்னா, தென் மோஸ்ட் ப்ராபபிலி அப்போ எந்த மாரி மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு லைவ்ல பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். இப்போ டிசைட் பண்ண முடியாது. இப்போதைக்கு என் மைண்ட் எப்படி இருக்குதுன்னா, ஏதாவது ரிஜெக்ஷன் கிடைக்குமா? அப்படின்ற மாரி தான் இருக்கு. ரிஜெக்ஷன் கிடைச்சிட்டு, மேபி இந்த இடத்துக்கு அச்சீவ் ஆச்சுன்னா சூப்பர்வா இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. பட் ரியல் டைம்ல நாளைக்கு எப்படி போகுதுன்றத பாருங்க. பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ரிஜெக்ட் ஆகுறது ரொம்ப கிளியரா தெரியும். இல்லன்னா கன்டினியூஸா ரெட்டா போட்டுட்டு கீழ போயிட்டே இருக்கும். பட் நாளைக்கு சடன் ஸ்பைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாரி இருக்கு. பிகாஸ் இந்த மாரி ஒரு முடிச்சதுக்கு அப்புறம், ஏதாவது இன்கேஸ் காமா இருக்கிற மாரிலாம் இருந்தது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல சடன் ஸ்பைக் இருக்கலாமா? பிகாஸ் த பேட்டர்ன் இஸ் லுக் லைக் தட். ஓகே. முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல திரும்பி ஏதாவது ஒரு கன்சால்டேஷன் ஆகுதா? இல்ல ரிஜெக்ட் ஆகுதான்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அண்ட் செகண்ட் வேலை ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது இதுதான். எங்க ரிஜெக்ட் ஆகுதுன்றது தான். செகண்ட் பார்க்க வேண்டிய வேலை ஏதாவது ஒரு ஸ்பைக் ஃபாஸ்ட்டா வந்துருமா? அப்படின்றத ரொம்ப கிளியரா பார்க்கணும். ஸோ கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. திடீர்னு தப்பான டைரக்ஷன்ல இருந்ததுன்னா, சடன் ஸ்பைக் வந்துச்சுன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் கோ வித் த ட்ரெண்டுன்ற மாரி தான் ஆஸ் ஆஃப் நவ் இருக்கு. நாளைக்கு எனிவே ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட்டு. பட் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் எப்படி ஆகுதுன்றத பார்க்கணும். பிகாஸ் திஸ் பிளேஸ் ஆல்சோ இஸ் வெரி வெரி நியர் பை. அதனால தான் சொல்றேன். இந்த இடத்துக்கு போகும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் இத சொன்னத ஜஸ்ட்டு மைண்ட்ல மட்டும் வச்சுக்கோங்க. ட்ரேடிங் பிளானுக்கு இத எடுக்காதீங்க. ஏன்னா இதுக்கு மேல நீங்க பை பண்றீங்க அப்படின்னா, இது ஓகே. இங்கேருந்து இதுவரைக்கும் போச்சுன்னா, யூ வில் ஹேவ் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனா இன்கேஸ் 45ல திரும்பிச்சுன்னா மாட்டிக்குவீங்க. ஆனா கீழ இன்கேஸ் இங்கேயோ, இல்ல இங்கேயோ, இல்ல இந்த இடத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா, அப்போ உங்களுக்கு ரிஸ்க் வெர்சஸ் ரிவார்ட் சூப்பர்பா இருக்கும். இங்கேருந்து நீங்க இவ்ளோ தூரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனா அ ரிஸ்க் வந்து ஒரு சின்னதா அது பக்கத்துல இருக்க கேண்ட்லயே ஏதாவது ரிஸ்க்க நம்ம வச்சுக்கலாம். பட் மேல இங்க போய் வாங்கும்போது என்னன்னா, ரிஸ்க் வெர்சஸ் ரிவார்ட் கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இது என்னுடைய பிளானு. நீங்க உங்களுடைய பிளான யோசிங்க. அதே மாரி டெய்லிலயும் பாருங்க கிளியரா இது வந்து ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நல்ல கேப் அப் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்சைட் கேண்டில் இன்டியூஷன் மாரி இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ எந்த சைடு போகுதுன்றத பார்க்கலாம். பட் எனிவே நான் ரொம்ப கிளியரா நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நான் எந்த மாரி பிளான்ல இருக்கிறேன் இந்த மந்த்துக்குன்றதையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அத பார்த்துக்கோங்க. மேபி டு நாளைக்கு அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ ஓகே ஐ அம் ஆக்சுவலி நாட் அவைலபிள். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். பட் முடியலன்னா நான் ஒரு 2 நாள் வீடியோ வராது. பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏதாவது பண்ண முடியுமான்றத பார்க்குறேன். பிகாஸ் ஐ அம் நாட் அவைலபிள் ஆக்சுவலி. அ இங்க இல்ல நானு. ஸோ அதனால பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா இன்கேஸ்
இன்டர்நெட் வசதியோ, டைமோ அதெல்லாம் இருந்ததுன்னா, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். அப்படி இல்லனாலும், நேத்து நான் பிளான கிளியரா குடுத்துருக்கேன். நேத்து வீடியோ பார்க்காதவங்க அந்த பிளான பார்த்துக்கோங்க. அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ரியல் டைம்ல மேட்ச் ஆச்சுன்னா, அதுக்கேத்த மாரி ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு கம் இன் நெக்ஸ்ட் 2 டேஸ். இஃப் நாட் பாசிபிள், வில் கேட்ச் அப் ஆன் ஃப்ரைடே. ஓகே. தேங்க் யூ ஸோ மச். நான் என்னுடைய பிளான குடுத்துருக்கேன். நீங்க நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல எப்படின்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ.